ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி எடுத்தது. ஹேர் கட்காக பக்கத்தில் இருக்க எசென்ஷியலுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஷோல்டர் லெவலுக்கு கட் பண்ணிக்கலாம், வெயில் வேறு ஆகிடுச்சா, கசகசன்றது முடி வேறு லெவலில் கொட்டுது. ஒன்றும் நான் அதுக்குன்னு கேரெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஹேரை ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு போயிருக்கேன். ஸோ எனக்கு ஹேர் கட் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட டாட்டருக்கும் அவங்க பையனுக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் vlog-ஏ எடுக்கல. நான் ஏற்கனவே எடுத்திருந்ததை ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தனால அப்படியே கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டேன். ஸோ இதோட கண்டினியூட்டியாக 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 days later. நடுவில் 2 நாள் வீடியோ எடுக்கல. ஸோ ஹஸ்பண்ட் வந்தாச்சு. சிட்டு டெட்டு பாருங்கள் எப்படி வரவேற்பு பண்ணுறானுங்கன்னு. என்னதான் செல்லம் கொஞ்ச நாளும் அவர் வந்தால், ஏன்னா வாக்கிங்லாம் அவர் தான் கூட்டிகிட்டு போவார். அதனால் நம்மளை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவர் வந்துட்டாருன்னா, அதுவும் செட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப செல்லம். அதனால் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம என்னெல்லாம் பண்ணி உச்சா காக்காலாம் வாரினாலும் அவங்கள தான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. பசங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அப்பாங்கள தான் ரொம்ப பிடிக்குது இல்லையா. ஸோ ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலி பக்கம் தான் போயிருந்தார். அங்கேருந்து இந்த முட்டாசு அப்புறம் அல்வா வாங்கலையாம். நான் ஒன்றுமே சொல்லிவிடலை வாங்கிட்டு வாங்கன்னு. சரி ஸ்வீட் எதுவும் சொன்னோன்னா நிறையவே வாங்கிட்டு வருவாருன்னு. ஆனால் அவராகவே பாருங்கள் லட்டு. ஊர் சைடு வந்து திருநெல்வேலி சைட்லாம் பார்த்திங்கன்னா மிக்சர் நம்ம இங்கே சென்னையில் கிடைக்கிறத விட அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்சர் அப்புறம் ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம் நாங்கள், அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான், வெங்காய சட்னி, பொடி. நேற்று வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்காக கொஞ்சமாக கேசரி பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதுதான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐஸ் பிரியாணி தான், பழைய சாதம், வெங்காயம் இதை வச்சுட்டு ஒரு சிம்பிளாக துவையில் அரைக்கலான் இருக்கேன். ஸோ அந்த இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவருக்கும் கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டாச்சு. பாக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் கிச்சனுக்கு வந்திருக்கேன். துவையில் அரைக்கணும் இல்லையா, அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்காய் துவையில் தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு டெய்லியுமே கூட பழைய சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் இருக்குது. நான் நேற்று நைட்டு வேணும்னே பழைய சாதத்துக்கு போடணும் அப்படின்னு சாதம் வச்சுருந்தேன். ஸோ இப்போது துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா காரம் சேர மாட்டேங்குது, வயிறு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அவருக்கு ஊறுகாய் இருந்தாலே போதும். கொஞ்சம் காரம் கம்மியாக துவையில் அரைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் துவையல் வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பருப்பு மட்டும் சேர்த்தா கூட போதும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு 5-6. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மிளகாய் வத்தல் சேர்த்துக்கணும். பருப்பு வந்து கருகிடக்கூடாது. 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மல்லி எதுவும் கொத்தமல்லி எல்லாம் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறதில்ல இந்த துவையலில், சும்மா இதுவே நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. காரம் புளிப்பாக இருந்ததுன்னா துவையல் நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி வெல்லம் சேர்க்கல. இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூடுலேயே வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கும். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். தேங்காய் லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சதுமே ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் மிளகாய் வத்தல், உப்பு இதை மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பழைய சாதம் இல்லை, நீங்கள் வெறும் சாதத்தில் கூட நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஜாரில் கொஞ்சமாக உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை வச்சிடலாம், இடம் உடனே காலி ஆகிடும். தேங்காய் வந்து நான் உடச்சிட்டு கீத்து எடுத்து மேலே இருக்க அந்த ப்ரௌன் பார்ட்டை சுரண்டி எடுத்துகிட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில். ஸோ முதல்ல மிளகாய் வத்தலை அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சேர்த்து போடுறத விட முதல்ல கொஞ்சம் பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க தேங்காயை அது கூட சேர்த்துக்கணும். தண்ணி வந்து இப்போது திருப்பியும் நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சிக்கலாம்.
சட்னி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சமே சேர்த்து நல்லா சட்னியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு. துவையல் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். ஸோ உப்பு செக் பண்ணேன், நல்லாயிருக்கு. காரம் உப்பு புளிப்பு எல்லாம் திட்டமாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒரு சிரட்டையில் நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கேரளாக்காரவங்கெல்லாம் சம்மந்தின்னு அரைச்சி அழகாக உருட்டி எடுப்பாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுவும் அம்மியில் அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே கூட நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ கையோட தேங்காய் வதக்கினேன் பார்த்தீங்களா, அந்த துருவல் எல்லாம் ஸ்டவ் சுற்றி விழுந்திருந்தது. கீழே டோர்மேட்லேயுமே கூட தேங்காய் துருவலாக தெரிச்சு இருந்தது. ஸோ அதனால் அதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். செருப்புலலாம் ஒட்டிட்டு நடக்கிறப்போ காலில் ஒட்டி எல்லா ரூம்லையும் அப்படியே எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஆகிடும். அதனால் கையோட இந்த வேலையுமே கூட முடிச்சுக்கிறேன். மேடையும் துடைச்சிட்டு கீழே வந்து வேக்கமும் போட்டுடலான் இருக்கேன். டோர்மேட் ஃபுல்லுமே தேங்காய் துருவலாக இருக்குது. காலையில் ஏற்கனவே கைப்புள்ளியும் போட்டு விட்டுருந்தேன், க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சது. பட் மேட் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஒரு தடவை இது பண்ணிடலான்னு. ஏன்னா அது எண்ணெயில் வதக்குனது பார்த்திங்கன்னா அங்கங்கே மிதிக்கிற இடத்துலலாம் அப்படியே எண்ணெய் வட்டாக இருக்கும். அதனால் டக்குன்னு க்ளீன் பண்ணல. ஏன்னா சிட்டுட்டு வந்தானுங்கன்னா அவனுங்களும் வந்து நடந்து இங்கே அங்கே எல்லாம் ஈசி வச்சுருவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் கையோட அதையும் க்ளீன் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பழைய சாத்து கூட சேர்க்கறதுக்கு உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்துருவேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கரைச்சிட்டு அப்படியே ஒரு கடி, இது ஒரு கடி, பச்சை மிளகா ஒரு கடி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான் வந்து நல்ல சாதத்தையே கொஞ்சம் கரைச்சிருவேன். பார்த்தீங்களா, பழைய சாதத்துக்கு கூட இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஜஸ்ட் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வித விதையாக இல்லாமல் நல்லா கலந்து சூப்பராக இருக்கும். கிளாஸில் கூட ஊற்றி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நீர்க்க கரைக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தயிர் இதெல்லாமே சேர்த்து நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். ரொம்ப வந்து மை மாதிரி அரைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 4-5 தடவை இப்படி பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும். கரெக்டான திட்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேணும்னா கூட பொடியாக கட் பண்ணி இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து காரம் அவ்வளோவா ஆக மாட்டேங்குது. அதனால் பச்சை மிளகா தனியாக ஹஸ்பண்டுக்கு அப்படியே ஒன்று கொடுத்துடலான்னு முழுசாக. ஸோ இந்த குழியான பிளேட்டில் தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ துவையலுக்கு வதக்கினேன் பார்த்தீங்களா, அந்த கேஸ்ட் அயர்ன் பேனையுமே கூட விளக்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து உடனே ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணல அப்படின்னா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்டவ் ஆனில் இருக்குது. ஸோ என்ன தான் பிரியாணி அது இதுன்னு விதவிதமாக சாப்பிட்டாலுமே கூட இந்த பழைய சாதத்தை அடிச்சிக்கவே முடியாது. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணும். எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம். டெய்லியுமே கூட இந்த வெயில் காலத்துலாம் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வச்சிட்ருக்கேன். நார்த்தங்காய் ஊறுகாய், மிளகாய் அண்ட் இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வைக்க போகிறதில்ல. ஏன்னா காரம் சாப்பிட்டா வயிற்றுக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது. அதனால் சீவல் வாங்கிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த ரிப்பன் பக்கோடா. நான் வந்து துவையல் அண்ட் ரிப்பன் பக்கோடா வச்சு சாப்பிட போகிறேன். மிக்சர் அதெல்லாமே கூட நல்லாயிருக்கும் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட்க்கு எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பார். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காரு பாருங்கள். இவனுங்க 2 பேரும் என்னடா இப்போ தானே வந்தார் 2 மணி நேரம் முன்னாடி, ஏற்கனவே கொஞ்ச நாள் ஆளக்கானோம், இப்போ திரும்பியும் போகிறாருன்னு சொல்லிட்டு பரிதாபமாக பார்த்துட்ருக்கானுங்க. நான் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. அவர் வர்ற வரைக்கும் கதவை மூடினாலும் அந்த கதவு கிட்ட தான் படுத்து தூங்கிட்டு இருப்பானுங்க. சிட்டு சிட்டு யாட போய் இருந்தாடிரா வேற வச்சுருக்கோம் சேர்லடா. ஸோ திருநெல்வேலிக்கு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். அல்வா வாங்கலை, லட்டு, அங்கே இருக்க மிக்சர் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது சீனி மிட்டாய், நாங்கள் முட்டாசுன்னு சொல்லுவோம். அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் சின்ன வயசில் நாங்கள் ஊருக்கு போகிறப்ப ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்வீட் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் அப்படியே நல்லா இவ்வளோ உயரத்துக்கு ரவுண்டாக ரிங் மாதிரி ஒயிட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த கருப்பட்டிலையும் செய்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும். அரிசி மாவு உளுந்து மாவு சேர்த்து செய்கிறது. நிறைய அரிசி மாவு கொஞ்சம் உளுந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, நாங்கள் முட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. நான் எதுவுமே வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கல, அவராக வாங்கிட்டு வந்திருக்காரு. எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ சாப்பிட்றேன்.
பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே அந்த பாகெல்லாம் வடிஞ்சு சூப்பராக இருக்கும். எப்படி அடுக்குவாங்கன்னு தெரியல, அப்படியே ரவுண்டாக ரிங்காக. இப்போ நான் கிட்டத்தட்ட திருநெல்வேலி அங்கெல்லாம் போயே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மேலே ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் அந்த சைடு ஊர் தென்காசி ராஜபாளையம் அந்த சைட்லாம் போனால் ஸ்வீட் கடையில் இது பெருசாக அந்த மாதிரி அடுக்கியிருப்பாங்க முன்னாடியே. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.